வணக்கம் நண்பா. கிணறு ஓட்டும் தொழிலாளர் ஜேகேஎஸ் கிணறு ஓட்டும் கான்ட்ராக்டர். நாங்கள் மிஷின் மூலியமாக கிணறு ஓட்டுறதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். போன தடவை வீடியோ போட்டிருக்கும்போது நாமக்கல் மாவட்டம் மோகனூருங்கிற கிராமத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் தேனி மாவட்டம் விக்கிரபாண்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் கிராமத்தில் வேலை செஞ்சிட்ருக்கோம். வாங்க கிணறு வெட்டுறதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க 20 இட்டாச்சி. இந்த இட்டாச்சியை கிரெயின் மூலிமா கீழே இறக்கி, இந்த கிரெயின் மூலிமா கீழே இறக்கி அதுக்கு 2 பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் மண் அள்ளி போட்டு கிரெயின் மூலிமா அதை ஷிஃப்ட் பண்ணி மண் வெளியே எடுத்து டோட்டலாக மிஷின் மூலியமாகவே கிணறு வெட்டி தந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய கிணறு சேர் எடுக்கிறது, கிணறு அகலப்படுத்துறது, எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சு தந்துட்டுருக்கோம். இது தேனியிலேயே பெரிய கிணறுங்க. தேனி லைன் வெட்டுற போகாமே பெரிய கிணறு தான் வெட்டுவாங்க. அதாவது 50க்கு 50, 40க்கு 30 அந்த மாதிரி. இது 40க்கு 30 கிணறுங்க, பெரிய கிணறு. நம்ம கிணறு எவ்வளோ அகலப்படுத்தி வெட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரேட்டை குறைச்சி நம்ம வெட்டி தர முடியும். அதாவது கிணறு அகலப்படுத்தி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு நீர் சேமிப்பு அதிகமாகவும் கிணறு ஊற்றும் அதிகமாக கிடைக்கும். இது கம்ப்ரஸர் ட்ரில்லிங் போட்டு நாங்கள் அந்த வெடித்து அந்த மண்ணை வெளியேற்றிக்கிட்டு இருக்கோம். மண் நம்ம கிணத்துலேருந்து எவ்வளோ தூரமாக மண் கொட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் வெளியே கொட்டி தந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வெளியே மண் கொட்டிட்டு வண்டி பெட்டி இன்னும் பெட்டி உள்ளே இறங்கிட்டு இருக்குது. அவ்வளோதாங்க, அந்த பெட்டியை லாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பெட்டியை மேலே தூக்கி இந்த மண்ணை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்ப இந்த கிணத்துக்குள்ளேயே வரும். இந்த மாதிரி நாங்கள் ஒரு 60-80 அடி வரைக்கும் நாங்கள் கிணறு மிஷின் மூலியமாக வெட்டி தர முடியும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அங்கேயே இடத்த பார்த்து கிணறு பேசி அங்கேயே தங்கியிருந்து வேலையை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி டென்ட் போட்டுக்குவோங்க. லேடிஸ் ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. பாக்கி எல்லாருமே ஒரு 4, 5, 6 பேர் ஆம்பளையால் இருப்பாங்க. மிஷின் ஓட்ட, ட்ரில்லிங் போட, பெட்டி மாட்டி விட எல்லாருமே ஆம்பளையால் தான். தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக விவசாயிங்க சப்போர்ட் இல்லாமல் எங்களால் வாழவும் முடியாது, வளரவும் முடியாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் 4 விவசாயிகளுக்கு நம்மளை பற்றி தெரியும். மிஷின் மூலியமாக கிணறு விட்டுறாங்க, குறைஞ்ச விலையில் கிணறு விட்டுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். நம்மளை கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. அதனால் லைக், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். விவசாயிகள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மிஷின் மூலியமாக வெட்டுறதுனால கிணறு நீட்டாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நம்ம வேலை செய்கிறத பொறுத்து தான். நாங்கள் எல்லாம் நீட்டாக அழகாக வெட்டி தருவோம். மோட்டரும் நாங்களே வச்சுருக்கோம். தண்ணி ஓட்டி நாங்களே வெட்டி வச்சு நாங்களே கிணறு வெட்டி தந்துட்டுருக்கோம். ஜேகேஎஸ் கிணறு ஓட்டும் கான்ட்ராக்டர், நாமக்கல். எங்களை கால் பண்ணால் போதும், நாங்கள் நேராக இடத்த பார்த்து பேசி அங்கேயே தங்கியிருந்து வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.